ஹalleluya. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் சிலுவை பற்றின உபதேசத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டே வருகிறோம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு விளக்கி கொண்டு வருகிறார். சிலுவை பற்றின உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது என்று நாம் ஆரம்பித்தோம். இந்த எபிசோட் நம்பர் 1 இருந்து இப்படிதான் ஆரம்பித்தோம். அந்த காரியத்திலிருந்தே அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு விளக்கி கூறிக்கொண்டிருக்கிறார். அதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. தேவ பலன், பவர் ஆஃப் காட் என்கிற காரியம், அதற்கு பிறகு தேவ ஞானம், விஸ்டம் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு காரியம், அடுத்தது கிராஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரோமர்கள் நாட்கள்ல எப்படி உருவானது, அந்த காரியத்திலிருந்து நமக்கு பிதாவானவர் என்ன ஒரு செய்தியை நமக்கு காட்ட விரும்புகிறார் என்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்தோம். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஷாலோம் என்கிற ஒரு நிலைக்கு தேவன் நம்மளை கொண்டு செல்கிறார் என்கிற புரிதலை பார்த்தோம். அது இல்லாம ஹீலிங் ஆஃப் த கிராஸ், ஹீலிங் ஃப்ரம் த கிராஸ், அதாவது சிலுவையிலிருந்து நமக்கு வருகிற சுகம் நம்மை அவர் எப்படி குணமாக்குகிறார் என்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். அது இல்லாம போன எபிசோட்ல திரித்துவ தேவன், அதாவது நம்மளுடைய திரித்துவ தேவனின் அழகிய திட்டம் எப்படி இருந்தது என்கிறத பார்த்தோம். உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் போட்டு வைத்திருந்த அந்த பிளான், அந்த ஹெவன்லி பிளான், தெய்வீக திட்டம் இல்லையா, அது அழகாய் சிலுவையில தான் நிறைவேறினது என்கிற காரியத்தை குறித்து நம்ம போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைய நாளிலும் நம்ம தொடர்ச்சியாக சிலுவை பற்றின உபதேசத்தை தியானிக்க போறோம். இந்த சிலுவையிலே தான் ஒரு காரியம் நிறைவேறியது என்று சொல்லப்படுகிற இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை நம்ம ரொம்ப நாளா வாசித்திருக்கிறோம். நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வசனம் தான். ஏனென்றால் இந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது சர்ப்பம் இந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன வசனமாய்தான் இது இருக்கிறது. அதாவது தேவனாகிய 1வது வசனத்தை நம்ம பார்ப்போமே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுதும் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமா, இப்படிதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது என்கிற நம்ம ஞாபகம் வருகிறது. இதை பற்றின ஒரு பின்னணியை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன், அதாவது ஏலோஹிம் என்பவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து, முதலாவது ஆதாமை படைக்கிறார், ஆதாமுக்குள்ளிருந்து ஏவாளை உருவாக்குகிறார். ஆதாம் என்கிறவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்படுகிறார். அவருக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாச காற்றை ஊதின பொழுது அவர் ஜீவாத்துமாவாக மாறுகிறார். இந்த காரியம் நமக்கு தெரிய வருகிறது. உண்டாக்கினதற்கு பிறகு அவர் எப்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்கிற காரியமும் நமக்கு நல்லா புரியும் இல்லையா. இப்படி தேவனால படைக்கப்பட்ட இந்த மனு குலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம படித்து பார்ப்போமே, ஆனால் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னா, பின்பு தேவன், அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஒரு ஆட்சியை குறித்து இங்க பார்க்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. அவங்க எல்லாரும் ஆளுகிறதுக்கு ஏதுவான ஒரு படைப்பாக படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே 28ஆம் வசனத்துல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும்
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ஒரு ராஜ்யத்தின் ஒரு வாழ்க்கை முறையை குறித்து போடப்படுகிறத பார்க்கிறோம். அதாவது ராஜாவை போல ராணியை போல வாழ்ந்து ஆளுகை செய்கிறதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை முறையை குறித்து இந்த வசனங்கள் பதிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் மனிதனை படைத்த பொழுது அவர்கள் மேல் வைத்த ஆசீர்வாதமே இதுதான் என்கிறதை இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது மனிதர்களை படைத்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்கள் செய்யலாம், அப்படி செய்வதற்கு எனக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யுங்கள் என்கிற ஒரு முறையை தேவன் வைக்கிறார். அதாவது தேவனாகிய கர்த்தரை கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற அர்த்தத்துல அவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு கீழாக கொடுத்து விட்டார். இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் அவர் கரங்களில் அவர்களுக்கென்றே கொடுத்து விட்டார். அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதை சொல்லுவதின் அர்த்தம் என்ன? இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொண்டவர்களாக தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது என்றென்றைக்கும் இவர்கள் ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் வாழ முடியும் என்கிற ஒரு உண்மையை அவர் அங்கு எடுத்துரைக்கிறார். அதாவது இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் இந்த பூமியை ஆளுகை செய்கிறதற்கு ஏதுவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அதை நாள்தோறும் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அவர்கள் தேவன் என்று அதாவது எலோஹிம் என்னும் தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி கொண்டவர்களாகவே வாழ வேண்டும் என்கிற ஒரு பொருளோடு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃபை அவங்களுக்கு என்று தேவன் கொடுக்கிறார். இப்பொழுது இதற்கு அப்படியே முரண்பாடான ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது இந்த சர்ப்பமானது சொல்லுகிறதை கேட்கிறோம். என்னவென்றால், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்பொழுது தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்கிற ஒரு வார்த்தையை இந்த ஏவாள் கேட்கிறார். தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்கிற வார்த்தை அப்படியே இவர்களை படைத்த தேவனை பார்த்து அவரை போலவே நான் மாறிவிடுவேனா, அதாவது அவருக்கு நிகராகவே நான் மாறிவிடுவேனா, அது சாத்தியமா, நானே அப்படி மாறிக்கொள்வதற்கு என்னாலே முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வருகிறார். தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நம்மை அவரை போலதான் படைத்திருக்கிறார், நம்மை அவரை போலவே மாற்றவும் விரும்புகிறார். ஆனால் அதை அவர்தான் செய்ய வேண்டும். அவரை சார்ந்து நாம் வாழும் பொழுது அது நடக்கும். இதுவே தேவ திட்டமாக இருக்கிறது. ஆனால் மனிதனிடத்திலே பிசாசு விதைத்த இந்த விஷயம் என்னவென்றால், நீயே அவரை போல மாறிவிடலாம், நீயே உன்னாலேயே முடியும், நீ தேவனை போல மாறி முழுமையும் ஆளுகை செய்வதற்கு. அவருக்கு கீழாக நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீயே எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொள்ள முடியும் என்கிற ஒரு விஷயத்தை உள்ளே விதைக்கிறான். இந்த காரியத்தின் மூலமாக இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் என்ன தீர்மானிக்கிறார்கள்? நாமே தேவனை போல மாறிவிடலாம் என்கிற ஒரு புரிதலோடு இப்பொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சொந்தமாக சுயமாக ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள். சுயத்தை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற முயற்சியை இது காட்டுகிறது. சுயத்தை மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்படுகிற முயற்சிகள் தோல்வியிலே முடிகிறது என்பதற்கு அடையாளமாக இங்கு ஆதாமும் ஏவாளும் தோற்று போனார்கள். அவர்கள் தேவனைப் போல மாறவில்லை, மாறாக அவர்கள் தேவ பிரசன்னத்திலிருந்தே துரத்தப்படுகிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தை இழந்து போகிறார்கள் என்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த முந்தின ஆதாம், அதாவது முதல்ல உண்டாக்கப்பட்ட ஆதாம், முந்தின ஆதாம், இவன் தோற்று போனவனாய் இருக்கிறான். ஆதாம் என்று சொல்லப்படும் பொழுதே அந்த ஆதாமுக்குள் ஏவாளும் அடங்குகிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது முந்தின ஆதாம் தோற்று போனவன், முந்தின ஆதாம் கீழ்ப்படியாதவன், முந்தின ஆதாம் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதவன். தாழ்மை என்பது அவனுக்குள் இல்லாமல் போனது. அவன் சுயத்தை விரும்புபவனாயிருந்தான். இந்த செயல்கள் எல்லாம்
அவன் முந்தின ஆதாமாக அவன் செய்ததை குறிக்கிறது. முந்தின ஆதாமிற்குள் இதெல்லாம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம். அடுத்து இப்பொழுது இதை வைத்து இதிலிருந்து என்ன சிலுவையை பற்றின ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம் என்றால், சிலுவையிலே பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரா தோத்தாரா என்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அவர் சிலுவைக்கு வர வேண்டிய நோக்கம் என்ன, சிலுவையில் அவர் மரிக்க வேண்டிய நோக்கம் என்ன, அதை குறித்து புரிந்து கொள்ளலாம்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இந்த இடத்துல பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து அவரும் மனுஷனாகவே வந்தார். எப்படி ஆதாம் என்பவன் மனிதனாக உருவாக்கப்பட்டானோ அப்படியே இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அதிலே மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்மை தேவன் அவரை போல மாற்றுகிறார் என்கிற ஒரு புரிதலை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிறார். நான் முன்பதாகவே சொன்னேன், மனிதனை படைத்த பொழுது தேவன் அந்த மனிதனை தேவனை போலவே முற்றிலும் உருவாக்கவே திட்டம் வைக்கிறார் இல்லையா? அதனாலதான் நீங்க என்னை போலவே எனக்கு கீழ்ப்படிந்து மொத்தத்தையும் ஆளுகை செய்யுங்கள், நீங்க தான் சிங்காசனத்தில் அமரப்போகிற ஆட்கள், நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டிய ஆட்கள், எனக்கு கீழ்ப்படியும் பொழுதே அது நடக்கும், என்னை சார்ந்து இருக்கும் பொழுதே அது நடக்கும், எனக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுதே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்கிற மொத்த காரியத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துதான் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பினார். ஆனால் முந்தின ஆதாமாகிய மனுக்குலமான அந்த நபர்கள் அதற்கு இணங்கவில்லை, அவர்கள் தோற்று போனார்கள். இப்பொழுது பிந்தின ஆதாமாய் வந்து பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்பொழுது இவர் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தவராக, வெறுமையாக்கி கொண்டவராக மனுஷர் சாயலாக மாறி வருகிறார். இப்ப இந்த மனுஷர் சாயலாய் மாறின பொழுதும் அவர் ஒருபோதும் தன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம் என்று செய்யாமல், நல்லா கவனிங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல், தாழ்மை என்கிற இரண்டு விஷயமும் இங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை காமிக்குது. அதாவது மனிதனை படைத்த பொழுது, தேவன் மனிதனை படைத்த பொழுது அவர்களிடத்துல என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி காண்பித்தார். தேவன் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த மனிதன் முழுமையும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், முடிவு பரியந்தம் அவருக்கு கீழ்ப்படிந்தவராய் வாழ வேண்டும், அவருக்கு முன்பாக என்றைக்கும் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை மனிதனிடத்தில் எதிர்பார்த்தார். அதை முந்தின ஆதாம் நிறைவேற்றவில்லை. ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவோ சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது அவர் வாழும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுகிற ஒரு ரொம்ப தெரிந்த ஒரு வார்த்தை நம் வசனத்தில் வாசிக்கிறோமே, ஆனால் அது, நான் எதையும் என் சுயமாய் சொல்லவில்லை, என் பிதா எனக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன், என் பிதா எனக்கு எதை செய்ய சொல்லுகிறாரோ நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப சொல்லுவதுண்டு. ஒரு ஸ்திரீயானவள், அதாவது தாயாக மரியாள் என்கிற ஸ்திரீயானவளே வந்து
நீ இந்த நேரத்துல இந்த குறைவுபட்ட காரியத்திலிருந்து அற்புதத்தை செய் என்று கானா ஊரிலே சொன்ன பொழுதும் கூட, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே என்று அவர் சொல்ல அந்த வார்த்தையிலிருந்தும் நம்ம தெரிந்து கொள்ளுகிற காரியம், அவர் தேவனுடைய ரூபம் என்று உணர்ந்தோம். அவருக்கு இல்லாத வல்லமை இல்லை, அவருக்கு இல்லாத மகிமை இல்லை. அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அவருடைய மகிமையை காட்டியிருக்கலாம். ஆனால் அது பிதாவானவர் சொல்லுகிறாரா இல்லையா என்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அவர் அதனாலதான் பிறப்பிலிருந்து சிலுவையின் மரிக்கும் தருவாய் வரைக்கும் கீழ்ப்படிந்தலிலே அவர் சாதித்து காட்டுகிறார். கீழ்ப்படிய முடியும் என்னும் ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறார். இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே முதன்மையான சாட்சியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்பொழுது நமக்கும் இந்த நம்பிக்கை பிறக்கிறது, நமக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு அனுபவம் நமக்கு இப்பொழுது நிரந்தரமாக கிடைக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றுகிறார். இப்பொழுது தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு அவர் மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதன் விளைவு என்ன? அடுத்த வசனம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எப்படி தேவர்களை போல மாறுவீர்கள் அப்படின்னு பிசாசானவன் மாற்றி சொன்னானோ, இல்ல நீங்க தேவனை போல மாறுகிறதுக்கு ஒரு தருணம் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கும் நிறைவேறப் போகிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. அன்றைக்கு பிசாசானவன் மனிதர்களை வஞ்சித்தான். உன்னாலே முடியும், நீ நினைத்தால் எல்லாமே நடத்திவிட முடியும், சாதித்து விட முடியும், தேவனைப் போல கூட மாறிவிட முடியும், அனைத்தையும் ஆட்சி செய்யலாம், பணம் இருந்தால் போதும், செல்வம் இருந்தால் போதும், உனக்கு திறமைகள் இருந்தால் போதும், இந்த உலகத்திலே செல்வாக்கு இருந்தால் போதும், உனக்கு பேர் பிரஸ்தாபம் இருந்தால் போதும், நீ எதையும் சாதிக்கலாம், நீயே ஆட்சி செய்யலாம் என்று உலகம் இழுக்கிறது. இன்றைக்கும் அப்படிதான் இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பு பாபிலோனிய கட்டமைப்பாக இருக்கிறது. பாபிலோனிய ராஜ்யத்தின் முறைமையா இருக்கிறது. உன்னாலே முடியும், நீ நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டமைப்பில் என்ன ஒரு உண்மை நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனை சார்ந்து வாழும் பொழுது, அவருக்கு முன்பாக எப்பொழுதும் நீ உன்னை தாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்க்கை முறை உன்னை உயர்த்தும். அந்த உயர்த்துதல் எப்படி இருக்கும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து அனுபவித்தவராக இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று வாசிக்கிறோம் இல்லையா? அவரை அமரச் செய்தார் சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே. இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்பொழுது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இதைதான் நிறைவேற்றி காண்பித்தார். சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். நமக்கும் இது சாத்தியமாகிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் கீழ்ப்படுகிறோம், இரண்டாவது நாள் கீழ்ப்படிய முடியவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை, சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன் அவர். சிலுவையிலே அதை சாதித்து காண்பித்து இது இனி உங்களுக்கு முடியும் என்பதை நமக்கு காட்டியிருக்கிறார். நமக்கு எடுத்துக்காட்டு முந்தின ஆதாம் அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார். நாம் அந்த சிலுவையிலிருந்து இப்பொழுது புதிய ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்பது நமக்கும் ஒரு வெற்றியின் வார்த்தையை எடுத்து சொல்லுகிறது. நாம் முடிவு பரியந்தம் இப்படி அவருக்கு கீழ்ப்படிந்தவராகி நம்மை நாமே தாழ்த்த முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கிறது. அதனாலதான் நம்ம இன்றைய நாளில் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த தாட்டே நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கட்டும் அப்படிங்கிறத வசனத்துல வாசிச்சோம். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை என்னது அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி என் சுயத்திற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். பல சமயங்கள்ல நீங்கள் செய்கிறது நல்ல விஷயமாக கூட இருக்கலாம்.
அடுத்தவரிடத்துல போய் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இல்லது உதவிகள் செய்ய வேண்டும், இப்படின்னு எந்த ஒரு காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உங்க பார்வையில நல்ல விஷயமாக தோன்றினாலும் இது தேவனுடைய சித்தமா, தேவன் எனக்கு இப்ப இதை சொல்லதுனாலே நான் இதை செய்கிறேனா என்கிற ஒரு தெளிவு நமக்கு மிக மிக அவசியமானதா இருக்கிறது. நாம் சுயமாய் எதையாவது செய்து விட்டோமே ஆனால் நாம் ஒருபோதும் ஒரு நாளும் உயர்த்தப்பட முடியாது. நாம் செய்கிற செயல்கள் தேவன் சொல்லி அதற்கு நாம் இணங்கும் பொழுது அந்த தாழ்மையும் அந்த கீழ்ப்படிதலும் கட்டாயம் நம்மை உயர்த்தும். கர்த்தர் அதை செய்கிறவராயிருக்கிறார். அந்த உயர்வு கர்த்தர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அதனால கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை முடிவு பரியந்தம், அதாவது சிலுவையின் முடிவு பரியந்தம், மரண பரியந்தமும் தம்மை கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை தாழ்த்தினார் என்று வாசித்தோம். அதையே நாமும் எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்கள் நம்மை வெகுவாய் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தட்டும். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையை பற்றின உபதேசத்திலே நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மாற வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் உம்மை போல மாற வேண்டும் என்கிற இந்த அனுபவம், இந்த ஆண்டவரே முன்னேற்றம் நாங்களே எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள முடியாத ஒன்று. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல, தேவர்களைப் போல மாறுவது ஒருபோதும் எங்களாலேயே சாத்தியமுடைய செயலா இல்லை ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்து கொண்டு உமக்கு முன்பாக தாழ்மையோடு நாங்கள் இருக்கும் பொழுது கட்டாயமாக நீர் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறீர். எங்களை உம்மை போல மாறச் செய்கிறீர். ஆண்டவரே, ஒரு நாள் வரப்போகிறது, நீர் வானத்திலே வரப்போகிறீர். நாங்கள் அப்பொழுது உம்மை நாங்கள் பார்க்கிறதற்கு ஆயத்தமாக நாங்கள் மறுரூபம் அடைய போகிறோம் என்கிற அந்த அனுபவங்களை எல்லாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்குள்ளே நாங்கள் பலப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.